தலைவரே, இந்த பிள்ளைங்கெல்லாம் இதை இங்கே தான் இருக்கிறாங்க தலைவரே. அதான் ஆமாண்ணே. இந்த பரவாயில்ல, இந்த பிள்ளைங்களாம் இங்கே தான் இருக்கிறாங்க. ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையே. எங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எழுப்பி பாருங்கப்பா. போங்க, 2 பேர் பொண்டாட்டிங்களை எழுப்பி பாருங்க. பிள்ளைங்க நைட்டு காட்டுக்குள்ளே அலைஞ்சு ஏதோ இங்கே வந்து இப்படி இருக்கிறாங்க. பரவாயில்ல, இப்படியே கிடச்சிட்டாங்களே, அதுவே நமக்கு போதும்ப்பா. நம்ம அப்படியே எழுப்பி பாருங்க, இல்லாட்டி அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். ஆ சரிங்கண்ணே. ஆ சரிங்கண்ணே, எழுப்புறோம் இருங்கண்ணே. என்னப்பா பார்த்துட்டே இருக்கீங்க, எழுப்பிடுங்கப்பா. ஆ சரிண்ணே சரிண்ணே, எழுப்புறோண்ணே. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, எந்திரி சின்ன பொண்ணு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. கூப்பிட கூப்பிட படுத்துட்டே இருக்கிறாளே. நீலா, நீலா, எந்திரி நீலா. நீலா, என்னாச்சு நீலா உனக்கு? எந்திரி நீலா. என்ன தலைவரே, இந்த பிள்ளைங்க என்ன எந்திரிக்காம படுத்துட்டே இருக்கிறாங்க? என்னாச்சுன்னு தெரியலையே. பார்க்கலாம், இருப்பா, எழுப்பி பார்க்கட்டும். என்ன ஏதுங்கிறத அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்திரிக்கட்டும், முதல்ல எந்திரிக்கட்டும். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, எந்திரி சின்ன பொண்ணு. யாரோ நம்மளை கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குதே. என்னன்னு கண்ணு திறந்து பார்க்கலாம். ஐயோ, நம்ம நல்லா நேற்று நைட்டு காட்டுக்குள்ளே தான் இருந்தோம். மறுபடியும் எது வந்து நம்மளை கூப்பிடுதுன்னு தெரியலையே. கனாகினா காண்றமா என்ன? கண்ணு முழிச்சா அது இது வந்து நிற்குமா இல்லையா? ஒன்றும் புரியலையே. எதற்கு கண்ணு திறந்து பார்க்கலாம். அதான் அம்மு எந்திரிச்சிட்டாங்க. அம்மு, என்னம்மா ஆச்சு? ராத்திரி எங்கம்மா போயிருந்தீங்க? எப்படி இங்க வந்தீங்க சேர்ந்தீங்க? சரி தம்பி, அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். முதல்ல அவங்க 2 பேரையும் எழுப்பிவிடு சொல்லுங்க. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, எந்திரி சின்ன பொண்ணு. யாரு? அம்மு குரல் மாதிரி கேட்குது. சரி, மெதுவாக எந்திரிக்கலாம். என்னாச்சு நமக்கு? நம்ம நைட்டு காட்டுக்குள்ளே தானே இருந்தோம். இவங்கெல்லாம் எப்படி இங்கே வந்துட்டாங்க? ஒருவேளை நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு பார்க்கலாம். என்ன எல்லாம் ஒரே பேச்சு சத்தமாக கேட்குது. நைட்டெல்லாம் ஒரே கண்ட சத்தமெல்லாம் கேட்டுச்சு, என்னென்னமோ சத்தமெல்லாம் கேட்டுச்சு. இப்போ யாரோ பேசுகிற மாதிரியெல்லாம் சத்தம் கேட்குதே. இப்போ கண்ணு முழிக்கலாமா வேண்டாமா? ஐயோ, இவளுங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. இருக்கிறாங்களா இல்லை நம்மளை விட்டுட்டு போயிட்டாளுங்களா, தூங்கிட்டாளுங்களா, ஒன்றும் புரியலையே. நம்ம வேற தூங்கிட்டோம் போல. எந்திரிச்சா இவங்க எல்லாம் நம்மளை பிடிச்சி திட்டுவாளுங்களே. ஐயோ, எந்திரிச்சு பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்னே ஒன்றும் புரியல. ஐயோ, என்ன இவங்கெல்லாம் வந்துட்டாங்க போல நம்மளை தேடிட்டு. பரவாயில்லையே, எப்படியே கண்டுபிடிச்சி நம்மளெல்லாம் காப்பாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏ நீலா, என்னடி ஆச்சு உனக்கு? ஏண்டி இங்கே படுத்துட்டு இருக்கிற? எங்கடி போனா அப்படி? ஐயோ, இந்த டொப்பிக்காரன் வேற 1000 கேள்வி கேட்பானே. இவனுக்கு என்ன பதில் சொல்லின்னு சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. மாம்பழம் திருட போய் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோன்னு சொல்லலாமா வேண்டாமா? சொன்னால் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. ஏன் கேட்கற இல்லடி, எங்க போன? ஏன் என்னாச்சு உனக்கு? இங்க வந்து இருக்கிறீங்க? எதுக்காக காட்டுக்குள்ள 3 பேர் வந்தீங்க? ஐயோ, இதை மறுபடி கேட்க ஆரம்பிச்சிட்டானே. இப்போ என்ன சொல்லலாம் இவங்கிட்ட? தம்பி தம்பி, இங்கே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க வேண்டாப்பா. முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போகலாம்ப்பா. ஊருக்குள்ளே போய் பேசிக்கலாம்ப்பா. எல்லாரும் முதல்ல கிளம்புங்க, வாங்க போகலாம். அட ஆமாப்பா, முதல்ல இந்த இடத்த விட்டு போலாம், வாங்கப்பா போலாம். ஐயோ, சென்ட்ராசு, சென்ட்ராசு,
என்ன சின்ன பொண்ணு? ஏயா நீ எப்படியா எங்களை கண்டுபிடிச்சீங்க? நடுக்காட்டுக்குள்ளேல நாங்கள் கடந்தோம். எப்படி நடுக்காட்டுக்கே வந்துட்டீங்களா ஐயா? இல்ல சின்ன பொண்ணு, நாங்க நேத்து நைட்டே கிளம்பணும் சின்ன பொண்ணு. ஆனா காட்டுக்கிட்ட வெளியவே கொஞ்சம் முன்னாடியே இருட்டா இருந்ததா, அதனால நாங்க அங்கே இருந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் வெடியிட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் உள்ள கொஞ்சம் தான் நுழைஞ்ச சின்ன பொண்ணு. நீங்க முன்னாடியே எல்லாம் படுத்துட்டு கிடந்தீங்க. அப்புறம் ரொம்ப நல்லாதான் போச்சு. அப்படியே எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டு சின்ன பொண்ணு. ஏன் சென்ட்ரஸு, அப்போ நாங்கள் காட்டுக்கு வெளி கிட்ட வந்துட்டோமா? வெளியே தான் கடந்தோமா? நடுக்காட்டுக்குள்ளே இல்லையா? ஆமா சின்ன பொண்ணு. ஏ நீலா, நம்ம நைட்டை எப்படியோ தப்பிச்சு காட்டுக்கு வெளியே ஓடி வந்துட்டோண்டி. அது ரொம்ப இருட்டாக இருந்தனால நம்ம காட்டுக்குள்ளேயே இருக்கிறோன்னு நினச்சிட்டு அங்கேயே இருந்துட்டோன்னு நினைக்கிறேன்டி. ஏய் ஆமாண்டி சின்ன பொண்ணு, இப்போ எதுவும் பேசாதீங்கடி, பேசாமல் வீட்டுக்கு போயிடலாண்டி. இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாண்டி. ஏ ஆமாம் சின்ன பொண்ணு, இப்போ நம்ம எதுவுமே வாயே திறக்கக்கூடாது, அதிர்ச்சியிலேயே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம், அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம், சரியா? ஆ சரி. சரிப்பா, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அப்புறம் பிள்ளைங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். இப்போ எல்லாரும் கூட்டிட்டு போங்கப்பா. சரிப்பா, அப்படியே கூட்டிகிட்டு போங்க. போகிற வழியில் அந்த அம்மாவோட வீடு தான் முன்னாடி வரும். உங்கள் அம்மா வேற காத்துட்டு கிடப்பா நைட்டெல்லாம் தூங்காம. அவங்க அம்மாட்ட விட்டுட்டு அப்படியே நீங்களும் வீட்டுக்கு போங்கப்பா. ஆ சரிங்கண்ணே. அம்மா, அம்மா. சென்ட்ராசு வந்துட்டியாப்பா? எங்கப்பா நைட்டெல்லாம் காட்டுக்குள்ளே இவ்வளோ போய் தேடி அலைஞ்சியா கண்ணு? இந்த கிழவிக்கு குசும்ப பாரு. நம்ம காணாம போனது காட்டுக்குள்ள நம்ம மகனை கேட்குது. இல்லம்மா, நைட்டு காட்டுக்கு வெளியே தாம்மா நாங்கள் எல்லாம் இருந்தோம். காட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறப்பவே ரொம்ப இருட்டா கிடந்ததுமா. அதனால ரொம்ப உள்ள போகல. வெடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு நினச்சிட்டு அப்புறம் அங்கேயே உட்காந்துட்டோம்மா எல்லாரும். அப்படியாப்பா? அப்புறம் எப்படி இவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? ம் கண்டுபிடிச்சாங்க. நாங்களே எப்படியோ தப்பிச்சு பொழைச்சி காட்டுக்கு வெளியே கிட்ட ஓடி வந்துட்டோம். வெளியே கால் வைக்கிறக்குள்ள டயர்டாகி தூங்கிட்டோம். இதுக உள்ள நுழையிறதுக்கு கால் வச்சதுமே எங்களை கண்டுபிடிச்சிருச்சுங்க. நம்ம ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு தேடி வந்த மாதிரி சீன் போடுது பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடியே இருந்தாங்கம்மா. எப்படியோ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டோங்கம்மா. பாவம் என்ற வெடிய வெடிய தூங்காம இவளை போய் தேடி அலைஞ்சு திரிஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கிறானே. இவ பாரு சில மாதிரி நின்றுட்டே இருக்கிறா. வந்தாலே ஏதாவது காப்பி கீப்பி போட்டு கொடுக்கலான்ட்டு இல்லை, இன்னும் நின்றுட்டே இருக்கிறா பாரு. அலைஞ்சு திரிஞ்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எப்படியோ என்னமோ பேசிட்டு நம்மளை ஏன் எதுக்குன்னு கேட்காத வரைக்கும் நம்ம தப்பிச்சண்டா சாமி. ஏ சின்ன பொண்ணு, எதுக்குடி காட்டுக்குள்ள அப்படி போன? நேற்று காலையில் போனபடி வீட்டு வெட்ட வெளியே உன் பையன் என்னாச்சு, புருஷன் என்னாச்சுன்னு உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்குதாடி? அதெல்லாம் அக்கறை இருக்கு கிழவி, அதனால தான் தப்பிச்சு வந்துட்ட கிழவி. அதெல்லாம் நீ எங்கே போனாலும் வந்துடுவடி. இவன் நானே சொன்னேன் இவனுக்கு, அப்போவே சொன்னான் அவன் எங்கே போனாலும் வந்துடுவாடா, நீ ஒன்றும் அலைஞ்சு தெரியாதாடான்னு சொன்னேன். இவன் கேட்டானா? போ சின்ன பொண்ணு, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க சின்ன பொண்ணு. நேற்று இருந்து பாவம் நீ களைச்சு போயிட்ட. போய் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்க சின்ன பொண்ணு போ. அதுதான்யா சென்ட்ராசு, என்னை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறையா. சரியா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறையா. என்ற மகன் பாவம் இப்படி அப்புறானே இருக்கிறானே. அம்மா, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்கம்மா, தலை ரொம்ப வலிக்குதுமா.
சரி கண்ணு இங்கே உட்காந்துட்டு நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஆ சரிங்கம்மா. ஏன் அம்மா எங்கடி போனா அவளுகளோட சேர்ந்துட்டு? ஏண்டி ஒரு வயசு புள்ள வீட்டில் இருந்து காணாமல் போயிட்டா எவ்வளோ பதட்டமாக இருக்குன்னு தெரியுமாடி? நீ பாட்டு அவங்களோட சேர்ந்து போயிட்டியேடி. உனக்கு காணாமல் நான் வீடு வீடாக போய் தேடுனேடி. நீ வர்ற வரைக்கும் நைட்டெல்லாம் உசுரை கையில் பிடிச்சி காத்திருந்தேன்டி. ஏண்டி அம்மா இப்படி பண்ணுற? அம்மா என்னை மன்னிச்சுக்கங்கம்மா. நான் ஏதோ எங்கள் பக்கத்தில் தோட்டத்துக்கு தாம்மா கூப்பிட்டாங்கன்ட்டு போனேன். அப்புறம் போனால் அங்கேருந்து தோட்டக்காரன் வந்துட்டாங்க சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுனம்மா. வழி தவறி காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டம்மா. என்னடி கண்ணு சொல்கிற? நடுக்காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்களா? அப்புறம் எப்படிடி தப்பிச்சு வந்தீங்க? அந்த காட்டுக்குள்ளே போய் யாரும் வெளியே வந்ததே இல்லையேடி. கடவுளே என் பிள்ளைய நல்லா காப்பாற்றி கொடுத்தடி கடவுளே. ஆமாம்மா, நடுக்காட்டுக்குள்ளே எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டம்மா. எப்படியோ வழி தேடி கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி சுற்றி சுற்றி அங்குக்குள்ளேயே வந்தோம்மா. எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு எதுவுமே தெரியலம்மா. இப்போ நினச்சா கூட பயமாக இருக்குதும்மா. பத்தாவதுக்கு நைட்டெல்லாம் ஒரே சவுண்டாக கேட்டுச்சுமா. அப்புறம் என்னென்னமோ உருவம் மாதிரியெல்லாம் காட்டுக்குள்ளே திரிஞ்சிட்டே இருந்ததுமா. எப்படியோ அதுக்கு கண்ணில் படாமல் வந்து நான் தப்பிச்சு வந்துட்டோம்மா. ஐயோ கடவுளே, என் புள்ள ராத்திரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறா போல. அவளை கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் மந்திரிச்சு போடணும். ஏதாவது காற்று கருப்பு பண்ணாமல் பார்த்துக்கோணும்ப்பா கடவுளே. சரி கண்ணு, நீ உள்ளே போய் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுமா. அப்புறமா நம்ம ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? கோயிலுக்கு போய் ஏதாவது திருநீர் வச்சுட்டு வரலாமா? ஆ சரிங்கம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஐயோ என்ற ஒன்று பசிக்குதுன்னு சொல்கிறாளே. வாடிக்கண்ணு சாப்பிட்டுட்டு தூங்குவியம்மா. ஆ சரிங்கம்மா. என்ன என்ற பையன் போன பையனை இன்னும் காணோம். இவளை கூட்டிகிட்டு வருவானா இல்லையா? இவள் கிடைப்பாளா இல்லை காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு போயிட்டாளா? என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. அலமேலு அலமேலு, வாங்க ராமாயக்கா. என்ன அலமேலு, என்ற மருமக வந்துட்டாளா? தெரியலக்கா. நேற்று ராத்திரியே என் பையன் காட்டுக்குள்ளே போகிறேன்னு கிளம்பி போனாங்க்கா. இன்னும் காணாங்க்கா. அதுதான் நான் இங்கே வெளியவே நின்று பார்த்துட்ருக்குறாங்க்கா. அப்படியா அலமேலு? இல்லை, அந்த சின்ன பொண்ணு வந்துட்டா. பார்த்தனே நான் அவளை. அப்படியாங்க்கா? அப்போ இன்னும் என்ற பையனையும் என்ற மருமகளை இன்னும் வீட்டுக்கு வரலையேக்கா. வருவாங்க அலமேலு. வந்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்துடுவாங்க கவலைப்படாத. அம்மா அம்மா. அலமேலு, உன்ற பையன் வந்துட்டான் போல இருக்குது. ஆமாக்கா, எப்படியோ என் பையன் வந்துட்டாங்க்கா. எனக்கு அதுவே போதும்க்கா. சரி அலமேலு, உன்ற மருமகளை எதுவும் கேட்காத. இப்போதைக்கு கூட்டிகிட்டு போயிருள்ள, அப்புறமா பேசிக்கலாம். அவளே எல்லாம் பயந்து போய் தான் எப்படியோ வந்திருப்பா. அந்த காட்டுக்கு போனவங்க யாரும் அவளை சீக்கிரம் திரும்பி வந்ததில்லை. எப்படியோ மருமக அதிர்ஷ்டவசமாக வந்து சேர்ந்துட்டா. நீ அவளை உள்ளே கூட்டிகிட்டு போ, எதுவும் கேட்காத. ஆ சரிங்கக்கா. ஐயோ, இந்த அத்தை நம்மளை என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே. என்னென்ன பதில் சொல்ல வேண்டி வருமோ. அத்தை அத்தை, வாமா வா, உள்ளே போமா. ஐயோ நல்ல வேலை, நம்மளை எதுவும் கேட்கல. உள்ளே போன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே போயிடலாம், அதான் நமக்கு நல்லது. சரிங்க அத்தை. சின்ன புள்ள. அக்கா வாங்கக்கா. என் அம்மு ஜானுக்கா வராங்கடி. அக்கா வாங்கக்கா. ஏன் பிள்ளைங்களா, எதுக்கு அந்த காட்டுக்குள்ள அப்படி ஓடுனீங்களாமா? அக்கா அது வந்துக்கா. அது என்ன சொல்லு, என்ன வந்து போய் இந்த இழுக்கிற? அக்கா சின்ன பிள்ளை கிட்ட கேளுங்கக்கா. ஏன் நீ சொல்ல மாட்டியா? இரு கேட்குற அவகிட்டயே. ஏன் சின்ன பிள்ளை, எதுக்கு அந்த காட்டுக்குள்ள போனீங்களாமா? எதுக்கு அப்படி ஓடுவீங்கன்னு அந்த தாத்தா பார்த்துட்டு வந்து சொன்னாரு. தாத்தா கூப்பிட போனீங்களாமா? எதுக்கு அப்படி போனீங்க? எனது தாத்தா பார்த்துட்டு கூப்பிட்டாரா? அக்கா தாத்தா கூப்பிட்டதே எனக்கு காதே கேட்கவே இல்லைக்கா.
அத அந்த நீலாவே வர்றா, இரு அவகிட்டயே கேட்குறேன். அக்கா, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஜானகி அக்கா, இங்கே தான் இருக்கீங்களா? இவங்கள பார்த்துட்டு போலாம்தாக்கா நானும் வந்தேன். வா மலரு, நானும் இப்பதான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். எதுக்கு காட்டுக்குள்ள போய் அப்படி இருந்தீங்க, எதுக்காக போனீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். எவ்வளவு வாயே திறக்க மாட்டேறாங்க. சொல்லு நீலா, அங்க போய் என்ன பண்ணீங்க? எதுக்கு காட்டுக்குள்ள போனீங்க? அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வந்தீங்க? அக்கா, அது பெரிய கதையாயி போச்சுக்கா. சொல்றதுக்கு நிறைய இருக்குதுக்கா. நாங்கள் ஏதோ மாம்பழம் பொறிச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சி போனோக்கா. கடைசியில் பார்த்தா தோட்டக்கார் அந்த நேரத்தில் வந்துட்டார். அவருக்கு பயந்துட்டு தோட்டத்து வெளியே ஓடி வந்து ஒளிஞ்சுக்கலாம் நினச்சா எங்கேயோ ஓடுனதில்ல, வழி மாறி காட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டோங்க்கா. என்ன நீலா சொல்கிற? அந்த காட்டுக்குள்ளே இருந்து எப்படி தப்பிச்சு வந்தீங்க? அங்கே போனால் யாரும் வெளியவே வர முடியாதுன்னு இல்லை சொல்லுவாங்க. ஐயோ ஆமாக்கா, அந்த காட்டுக்குள்ளே காட்டு பங்களாவை பார்த்தோங்க்கா நாங்கள். என்னது காட்டு பங்களாவை பார்த்தீங்களா? உள்ளகில்ல ஏதாச்சும் போனீங்களா? ஐயோ, இந்த சின்ன புள்ள உள்ளே போகலான்னு வேற சொன்னாக்கா. நானும் அம்முதா சேர்ந்துட்டு உள்ளே போறக்கு இல்லாமல் வெளியே ஓடி வந்துட்டேங்க்கா. அக்கா, இதில் வேற சின்ன புள்ள இன்னொரு நாளைக்கு போய் அந்த பங்களாக்குள்ளே வேற போகிறேன்னு வேற சொல்கிறாக்கா. இவங்க இனி அப்படியே வந்துருவாளுங்க. இவங்களை கூட்டிட்டு அந்த பங்களாக்குள்ள நம்ம போயிட்டாலும். ஏன் சின்ன புள்ள, எதுக்கு பங்களாக்குள்ள எல்லாம் போகணும்னு நினைச்ச? அங்க காட்டுக்குள்ள போனதே தப்பு. இதுல வேற நீ பங்களாக்குள்ள வேற போறேன்னு நினைச்சியாக்கோ? அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. கேட்டு பக்கத்துலேயும் சரி, போகிற பக்கம் வர்ற பக்கம் எங்கே திரும்பினாலும் சுற்றி முற்றி உருவங்களா போகுதுக்கா. இதில் வேற சிகப்பு கலர் வேற, வெள்ளை கலர் வேறன்னு கலர் கலராக சுற்றிட்டே இருக்குதுங்கக்கா. என்ன சின்ன புள்ள சொல்ற? அதெல்லாம் நாங்க எங்க பாட்டி தாத்தா சொல்லி தான் கேட்டிருக்கிறோம் சின்ன புள்ள. நீங்க பரவாயில்லையே, கண்ணார பார்த்துட்டு வேற வந்திருக்கிறீங்க. நல்லா கண்ணால பார்த்தோம் போங்கக்கா. நாங்க அங்க அனுபவிச்ச கொடுமை எங்களுக்கு தானக்கா தெரியும். அட ஆமாங்க்கா, நாங்கள் கண்ணால் பார்க்கறது என்ன, அதுக்கு கண்ணில் நாங்கள் படாமல் இருக்கோன்னு சொல்லி அதுகளையெல்லாம் ஏமாத்திட்டு வெளியே வந்திருக்குறோங்க்கா. ஐயோ பரவாயில்லையே சின்ன புள்ள, நீ தைரியசாலி தான் சின்ன புள்ள. ஆமாங்கக்கா, நல்ல தைரியசாலி தான். இவ கூட போனதுக்கு எங்களை நல்லா மாட்டி விட பார்த்தாக்கா. என்ன அம்முக்குட்டி சொல்ற? அட ஆமாங்கக்கா, வெடி காட்டுக்குள்ளே எங்கெங்கேயோ கால் போன போக்குலையெல்லாம் சுற்றுனங்க்கா. கண்ணில் பார்க்குறதெல்லாம் உருவங்களாக தெரிஞ்சது. இல்லை சத்தம் வேற பயங்கரமாக கேட்டுச்சுக்கா. அட ஆமாங்க்கா, கலர் கலராக விதவிதமாக உருவங்க. பத்தாதுக்கு சத்தம் விதவிதமாக சத்தம் கேட்குதுக்கா. பெல்லு சத்தம் கேட்குது, சிரிப்பு சத்தம் கேட்குது, உடையிற சத்தம் கேட்குது, எல்லா சத்தமும் கேட்குதுக்கா. மாற்றி மாற்றி சத்தமே கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குதுக்கா. எப்படியோக்கா கடைசியில் வந்து சேர்ந்துட்டோம். கிட்ட எப்படியோ ஓடி வந்துட்டோங்க்கா. அப்படி இப்படி கண்டுபிடிச்சி அப்புறம் எப்படியோ வந்து நாங்களும் வெளியே வர்றதுக்கு தெரியாமல் அங்கேயே உட்காந்துட்டோங்க்கா டயர்டாகி. அப்புறம் வெடிஞ்சதுக்கப்புறம் தான் லேசாக வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கக்கா. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எழுப்புனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நினப்பே வந்துச்சுக்கா. ஏனிலா, இந்த சின்ன புள்ள தான் சின்ன புள்ளத்தனமாக பண்ணிகிட்டே இருப்பா. நீயுமா அவன் பேச்சு கேட்டுட்டு போன? ஐயோ அக்கா, தெரியாமல் போயிட்டேங்க்கா. இனிமேலாலும் அப்படி போகவே மாட்டேங்க்கா. அந்த காட்டு சைடு கூட நான் போகவே மாட்டேங்க்கா. நல்ல சத்தமும் அது இது எல்லாம் பார்த்துட்டக்கா. இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்ப பயமாதாக்கா இருக்குது. எனக்கு இதே நினப்பாவே இருக்குதுக்கா. ஆமாம், இவங்க இந்த பயத்தை ஒரு 2 நாளைக்கு வச்சிருப்பாளுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் குரங்கு சாட்டை தான் பண்ண போகிறாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாதாக்கா? சரி வாங்கக்கா போகலாமா? நாளைக்கு வேற ஆயுத பூஜைக்கா. வீட்டில் வேற வேலை வேற அப்படி அப்படியே கிடக்குதுக்கா. சரி இவங்க என்னாச்சு, எப்படி வந்துட்டாளுங்க, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலாம்
இவங்க பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் வேலை பார்த்துக்கலாம்னு நினச்ச மலரு. அதான் சரி அப்படியே வந்தேன். எனக்கு எல்லாம் போய் செய்யணும் மலரு. சரிடி போய் எல்லாம் வீட்டில் வேலை பாருங்க. எப்படியோ நீங்கள் தப்பிச்சு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம்டி. இனிமேல் இந்த மாதிரி குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக இருங்கடி. எங்கே போனாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு போங்கடி. எதுக்கு தெரியாமல் அப்படி போகிறீங்க? எப்பவும் எங்கள் கூட தான் இருப்பீங்க. இப்போ என்ன ஏதாவது எடுக்கணும் வைக்கணும் மட்டும் சொல்லாம ஓடிடுங்க. சரி இனியாச்சும் ஒழுங்காக இருங்க. ஆ சரிக்கா, நாங்கள் சும்மா யதார்த்தமாக தாக்கா போனோம். இப்படியெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கும் தெரியாதுக்கா. ரொம்ப சாரிக்கா. சரி விடு சின்ன புள்ள, ஏதோ போய் அனுபவிச்சு வெளியே வந்துட்டீங்கல்ல. எப்படியோ கடவுள் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டார். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சின்ன புள்ள. இனியாச்சும் அங்கேயும் இங்கேயும் போகாமல் ஒழுங்காக இருக்கிறதுக்கு வழி பாருங்க. சரிக்கா. ஏன் நீலா அவன் மாமியாரால ஒன்றும் சொல்லலையா? அது இல்லைக்கா, அவங்களே நான் எல்லாம் பயந்து போய் வந்திருக்கேன்னு நினச்சிட்டு எதுவும் கேட்கலக்கா. அதனால் நானும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே உள்ளே போயிட்டாங்கக்கா. எங்கள் மாமியாரே உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க. நானும் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக போயிட்டாங்கக்கா.